கோயம்புத்தூர் தொகுதியில் அண்ணாமலை ஜெயிப்பாருன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல. உண்மையாகவே கோயம்புத்தூர் தொகுதியில் டிஎம்கே வீக்கா இருக்கும். இப்போ திமுக வெர்சஸ் பாஜக தான். கோயம்புத்தூர், நீலகிரி, நாமக்கல், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, பொள்ளாச்சி, ஆமாம், இதை தாண்டி கூட்டணி போட்டியிடுகிற ராமநாதபுரம், தேனி, அது மாதிரி ஒரு 8-10 தொகுதியை அவங்க நமக்கு உறுதியாக கிடைக்கும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற கணபதி ராஜ்குமார் திரு செந்தில் பாலாஜியுடைய சிபாரிசில் தான் அப்படிங்கிற மாதிரி. அவர் சிறையில் இருந்தாலும் அவருடைய வழிகாட்டுதலில் கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பேர் கரூர் கேங்குன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கரூர் கேங் இங்கே முகாமிட்டதான் கோவை பகுதியில் சொல்கிறாங்க. இந்த பானை சின்னத்திற்கு ஓட்டளிங்கன்னு திமுகவினர் போகிறதுக்கே சில இடங்களில் தயங்குறாங்க அப்படின்னு தான் நான் உள்ளூரில் கேள்விப்பட்டேன். அதனால் போட்டி கடுமையாக இருக்கும். வெற்றி வாய்ப்பு என்பது நான் குறிப்பிட்டது மாதிரி அரசியல் சார்ந்த நேர்காணல்களை நாதஸ் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறது. அந்த வகையில் இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் துரைக்கருணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கோயம்புத்தூர் தொகுதியில் அண்ணாமலை ஜெயிப்பாருன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல. உண்மையாகவே கோயம்புத்தூர் தொகுதியில் டிஎம்கே வீக்கா இருக்கா? இல்லை, இப்போ கோயம்புத்தூரை பொறுத்தளவில் அங்கே அந்த கணபதி ராஜ்குமார் ஏற்கனவே அங்கே மேயராக இருந்தவர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மேயராக இருந்தவர். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்திருக்கிறார். இந்த கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவில் அங்கே கிட்டத்தட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை என்கிற அளவில் 10 சட்டமன்ற தொகுதிகள்லையும் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்போ அந்த பகுதியை பொறுத்தளவில் ஒரு கிட்டத்தட்ட 4 தொகுதிகளில் அதிமுக எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க. மற்ற 1-2 தொகுதியில் தோழமை கட்சிகள் இருக்கிறதா கேள்விப்படுறேன். அப்போ இவர்களுடைய களப்பணி என்பது இரட்டை இலைக்கு கூடுதல் வாக்குகளை பெற வேண்டும். நீங்கள் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி சிங்கை ராமச்சந்திரன் அந்த பகுதியில் பிரபலமானவராக இருக்கிறார். இளைஞர், படித்தவர். அவருக்கு ஒரு ஆதரவு, தனிப்பட்ட ஆதரவு. அவங்க அப்பா சிங்கை கோவிந்தராஜன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், கட்சியிலையும் ஓரளவுக்கு செல்வாக்கான இருந்தவர். அதனால் போட்டி என்பது கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்குறேன். இப்போ திமுக வெர்சஸ் பாஜக தான். அதனால் நாங்கள் திமுக வீழ்த்தி வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறார் சிங்கை ராமச்சந்திரன். எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, நான் அண்ணாமலையவே பொருட்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் அந்த மாநிலத்தின் தலைவர் என்பதால் அங்கே மாநிலத்தின் பல்வேறு பகுதி நிர்வாகிகளும் கூட அங்கே முகாமிட்டு அவருக்காக களப்பணி ஆற்றி வருகிறார்கள். அவங்க எதிர்பார்க்கறது என்னென்னா, அந்த கோயம்புத்தூர், நீலகிரி, நாமக்கல், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, பொள்ளாச்சி, ஆமாம், இதை தாண்டி கூட்டணி போட்டியிடுகிற ராமநாதபுரம், தேனி, அது மாதிரி ஒரு 8-10 தொகுதியை அவங்க நமக்கு உறுதியாக கிடைக்கும் என்கிற வகையில் அவங்க வியூகம் களப்பணி ஆற்றுகிறார்கள். வாக்காளர்கள் மத்தியில் இப்போ ஆட்சி கட்சியாக திமுக இருக்கிறது. திமுகவினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற கணபதி ராஜ்குமார் திரு செந்தில் பாலாஜியுடைய சிபாரிசில் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களே விசுவாசி அப்படின்ற செய்திகளும் திமுக சொல்கிறாங்க. ஏற்கனவே நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் அந்த கோவை மண்டலத்தை உடைச்சி திமுக ஆதரவு நிலைக்கு கொண்டு வந்ததில் செந்தில் பாலாஜியுடைய பங்களிப்பு இருக்குது. அவர் சிறையில் இருந்தாலும் அவருடைய வழிகாட்டுதலில் கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பேர் கரூர் கேங்குன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கரூர் கேங் இங்கே முகாமிட்டதான் கோவை பகுதியில் சொல்கிறாங்க. ஸோ அவர்களுடைய களப்பணி என்பது எப்படியாவது வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று. இதில் என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற நிர்வாகிகளும் அமைச்சர்களும் மற்றவர்களும் இந்த உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிற அந்த 23 இடங்கள் நினைக்கிறேன், அது எல்லாமே ஒரு முழுமையாக 100% வெற்றியை பெற வேண்டும். அதை தாண்டி தான் நம்ம தோழமை கட்சிகளுக்காக பாடுபடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். இதை தாண்டி கம்யூனிஸ்ட், சிபிஐ, சிபிஎம், பிசிக போன்ற அரசியல் கட்சிகள்லாம் தனிச்சின்னத்தில் நிற்கிறாங்க. எனவே அந்த தனிச்சின்னத்தில் நிற்கிறவர்களுக்கு திமுகவினர் மத்தியிலும் ஒரு அதிருப்தி இருக்குது. காங்கிரஸுக்கு காலங்காலமாக காங்கிரஸுக்கே கொடுக்குறாங்க, நமக்கு அங்கே உதயசூரியனுக்கு ஓட்டு போடக்கூட வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற. ஆமாம், அது அப்படி தான் இருக்கு. ஆமாம், இது தாண்டி பல தொகுதிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போகும்போது கடுமையான எதிர்ப்பு இருக்குது. மக்கள் கேள்வி கேட்குறாங்க, எங்கே போயிருந்தீங்க 5 வருஷம், எங்கே போயிருந்தீங்க? கார்த்தி சிதம்பரத்துக்குலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு இங்கே சென்னை தமிழச்சி தங்கப்பாண்டியன் தொடங்கி வடசென்னையில் கலாநிதி ராசாமி தொடங்கி பல்வேறு பகுதிகள்லையும் ஒவ்வொரு நாளுமே பத்திரிகைகளில் அவங்க கரெக்டாக எந்தெந்த தொகுதிகளில் எதிர்ப்பு கடுமையாக இருக்கிறது அப்படிங்கிறத பட்டியல் போட்டே வராங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குற போது திமுக அந்த 40க்கு 40 என்கிற கனவு சிதைந்து போகுமோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். மக்கள், வாக்காளர்கள் இதை தாண்டி ஒரு ஆட்சி அதிகாரத்திலே இருக்கிறவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள்
நம்ம துப்புரவு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற துப்புரவு பணியாளர்கள் கிட்டத்தட்ட 1,80,000 பேர் இந்த முறை ஓட்டே போட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்படி பரவலான எதிர்ப்பும் பொதுமக்களினுடைய எதிர்ப்பும் இருக்கிற போது நான் குறிப்பிட்டது மாதிரி பெரிய அளவில் இந்த முறை திமுக வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கு வாய்ப்பு குறைவுன்னு தான் தெரியுது. அதிகபட்சம் போனால் அந்த 20-23 உதயசூரியன் வெற்றி பெற்று ஒரு 5-6 தொகுதிகளில் வரும். இப்போ ஒவ்வொரு தொகுதிகள்லையும் இருக்கிற அந்த காங்கிரஸினுடைய உள்ளடி வேலைகள், காங்கிரஸ் கட்சியிலேயே அதிருப்தி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதி 3-4 தொகுதியில் இந்த முறை கொடுக்க முடியாது. ஆமாம், திருநாவுக்கரசர் வந்து நல்லா கடுமையாக போராடி அவர் ஒரு தலைவர் லிஸ்ட்டில் இருந்தார். அதிமுகவில் இருந்தாலும், பாஜகவில் இருந்தாலும், காங்கிரஸில் இருந்தாலும், ஒரு விஐபி இல்லை விவிஐபி லிஸ்ட்டில் இருந்தவர். அவருக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கும் போது அவருடைய ஆதரவாளர்கள் ஆஃப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கடுமையாக திருச்சி தொகுதி வந்து போராடி அவர் திரு வைகோ துரை வைகோ அவர்களை வெற்றி பெற வைப்பார்களாங்கிறது சந்தேகமாக தான் இருக்கு. ஆமாம், ஏன்னா அந்த தொகுதியோட மாவட்ட செயலாளர்னு நினைக்கிறேன். அவர் திமுக மாவட்ட செயலர் ஒருத்தர் பேசுகிறப்போ உதயசூரில் நின்று இருந்தால் ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும், ஆனால் இப்போ தனிச்சின்னம் கேட்கறது எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி பேசுகிறார். அதே தான் அந்த அமைச்சருமே அன்பில் மகேஷுமே அதே தான் ஒரு மறைமுகமாக சொல்கிறாரு. தீப்பெட்டி சின்னம்ன்றதை துரை வைகோவை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக. ஆமாம், திரு உதயநிதி அவர்கள் அங்கே பேசுறது கூட உதயசூரியன் சின்னத்தில் இவருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கன்னு தீப்பெட்டின்னு கீழே இருக்கிறவங்க கத்துறாங்க. ஆமாம் 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 மறந்துட்டேன், இவருக்கு தீப்பெட்டி சின்னத்தில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சமாளிக்கிறார். ஆமாம், நீங்கள் வந்து சின்னத்தில் கவனமாக இருக்கிறீங்களான்னு பார்க்கறதுக்காக தான் சொன்னேன், நான் டெஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு அவர். ஆமாம், இன்னொன்று அந்த ஊழியர் கூட்டத்தில் பேசுகிறது துரை வைகோவோ அந்த மாதிரி வேறு சின்னத்தில் போட்டிடுறத விட நான் செத்து போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டேன். அது வந்து அவங்களுக்கு ரொம்ப மன காயத்தை உருவாக்கிடுச்சு திமுகவினரிடையே. அதனால் இந்த சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுகிற தோழமை கட்சியினுடைய வெற்றி என்பது பல இடங்களில் சந்தேகமாக தான் இருக்குது. எந்த அளவிற்கு திமுக அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி தரும் என்பது. ஏன்னா போன வாட்டியே சட்டமன்ற தேர்தலிலே விசிகா வந்து பானை சின்னத்தில் போட்டிடுறப்போ திமுகவினர் ஒழுங்காக வேலை பார்க்கலன்ற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. இன்றைக்கும் அது இருக்குது, இன்றைக்கும் அது இருக்குது. உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டா நாங்கள் வந்து களப்பணி ஆற்றி நிச்சயமா வெற்றி. ஏன்னா விழுப்புரத்தில் போன வாட்டி ரவிக்குமார் திமுக சின்னத்தில் தான் நின்று உதயசூரியன் நின்று அவர் அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். ஆமா, தன்னை திருமாவளவனோட வெற்றின்றது ரொம்ப கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் போயிருக்கு. மிக குறைவான வாக்கு தான் வெற்றி பெற்றார். எனவே சின்னம் என்பதும் இந்த தேர்தலில் மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த விசிகாவை பொறுத்தவரை இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு அதிருப்தி என்னன்னா, 4+1 3+1 2+1ன்னு ஒரு 4-5 முறை அறிவாலயத்தில் போய் அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்து அவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி திமுகவினுடைய அறிவாலய நிர்வாகிகளே சொன்னாங்க. ஆனால் பொது தொகுதி ஒரு கட்டத்தில் அவங்க கூப்பிடுறாங்க, 11 மணிக்கு அறிவாலயத்துக்கு வாங்க, பேசி முடிவு பண்ணிடுவோம், நாட் குறைவாக இருக்குன்னு. அப்போ இங்கேருந்து நாங்கள் உயர்மட்ட குழு கூட்டம் போட்டிருக்கோம், இன்றைக்கி வர முடியாதுன்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள்லேருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தகவல் போகுது. இவர் வருவார் என்று காத்திருந்த திமுகவினுடைய நிர்வாகிகள் அப்போ ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி நம்மோடு 2 சீட்டு 3 சீட்டு வாங்கக்கூடிய கட்சியை சேர்ந்தவர் அவங்க நிர்வாக குழு கூட்டம் இருக்குன்னு சொல்கிறது எந்த அளவுக்கு சாத்தியங்கிற மாதிரி அவங்களே இருந்தது. அப்போ இந்த நிலைப்பாடு என்பது கீழே இருக்கிற திமுகவினர் மத்தியிலையும் டாமினேட் பண்றாரு, திமுகவை மிரட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை. விசிகா இல்லாம திமுக வெற்றின்றது பல தொகுதிகளில் சந்தேகமான. நிச்சயமாக பரஸ்பரம் வந்து பல தொகுதிகளில் பரஸ்பரம் 2 பேருமே ஒரு சிறிய கட்சிகளாக இருந்தாலும் ஒரு கணிசமான வாக்குகள் தீர்மானிக்கிற வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற வாக்குகள் உள்ள இடத்துல நிச்சயமா அது அவங்க சக்சஸ் ஆகும். அதில் எந்த மாற்று கருத்து வட தமிழகம். ஆமாம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர்கள் உள்ளூரை இந்த மாதிரியான உணர்வோடு இருக்கிற போது களப்பணி ஆற்றுகிற போது ஒரு சோர்வு இருக்கும், மனச்சோர்வு இருக்கும். இந்த பானை சின்னத்திற்கு ஓட்டெளியுங்கன்னு திமுகவினர் போகிறதுக்கே சில இடங்களில் தயங்குறாங்க அப்படின்னு தான் நான் உள்ளூரில் கேள்விப்பட்டேன். சின்னத்தை மாற்றி கையில் அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கிற தொகுதிகளில் வெற்றி சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அப்படி பார்த்தா அந்த 23 தவிர்த்து பேலன்ஸ் இருக்க அந்த 17 தொகுதி. அது ஆமாம், அதில் தான் ஒரு 8-10 தொகுதிகள் வந்து கம்யூனிஸ்ட்டுக்கு பெருசாக பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இருக்கிற இடத்துலையுமே ஓரளவுக்கு ஃபேவரான தான் கம்யூனிஸ்ட்டுக்கு. ஆமாம், அவங்களுடைய கம்யூனிஸ்ட் தோழர்களும் சரி, அவங்க களப்பணி ஆற்றுகிற மற்ற உறுப்பினர்கள் மற்றவர்களும் தீவிரமாக இருப்பாங்க. அவர்கள் ஒரு இணக்கமாக திமுகவினரை அணுகிற போது அவங்க ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கு இருக்குது. ஏன்னா இருக்கிறது 2 தொகுதியும் ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் கான்சன்ட்ரேட் பண்ணி அது கொண்டு போகிற போது அவர்கள் நிச்சயமாக ஓரளவுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன்.
இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், நெல்லையில ஒரு நயினார் நாகேந்திரனோட வெற்றின்றது ஆல்மோஸ்ட் அவர் ஜெயிச்சிருவாருன்ற மாதிரி தான் செய்திகளும் பரவிச்சு, மக்கள்கிட்ட அந்த ஆதரவுமே இருந்துச்சு. ஆனால் திடீர்னு அவர் மேலே ரைடு, அவரோட அமௌண்ட் மாற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறது? இது திமுக பண்ணியிருக்கோன்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு, ஆனால் பாஜகவே பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்கிறாங்க. இது திமுக பண்ணிச்சா பாஜக பண்ணிச்சா? இல்லை, எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ரைடு, பணம் கைப்பற்றுறது இதெல்லாம் வந்து தேர்தலில் வாக்களிக்கிற போது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. உதாரணத்துக்கு வேலூர் எடுத்துங்க, 11 கோடி ரூபா துரைமுருகன் தம்பி வீட்டில் பூத் ஸ்லிப்போட எந்தெந்த பூத்துக்கு எவ்வளோ போகுதுன்னு கட்டி வட்டம் வார்டெல்லாம் நம்பர் போட்டு எடுத்தாங்க. தேர்தலை ஒத்தி வச்சு திரும்ப வர்றபோது திரும்ப அவரே வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இருந்தது. அவருக்கு ஆப்போசிட்டாவே நிற்கிறாரு. அரவக்குறிச்சியில் ஒரு சம்பவம் நடந்தது, ஒத்தி வச்சு திரும்ப வர்றபோது திமுக தான் வெற்றி பெற்றது. இது பாஜக செய்ததா திமுக செய்ததா அப்படிங்கிறத தாண்டியும் பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அங்கு பணியாற்றிய ஊழியர்கள் சொல்கிறாங்க, நயினார் நாகேந்திரன் தொடர்பான இடங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி. அதில் இந்த பண பரிவர்த்தனை என்பது அது வந்து வாக்காளர்களுக்கு கொண்டு போகப்பட்டதா, அவங்க பிஸ்னஸில் பல இடங்களில் ஓட்டல் தொழிலெலாம் நடத்திட்டு இருக்கிறார், அதில் டிரான்சாக்ஷனாங்கிறது பின்னாடி தான் தெரியும். வழக்குகள் வந்து அது விசாரணையின் போது இல்லை, அவர் ஓப்பனாக சொல்லிட்டு இருக்கலாம்ல, இது ஏன் பணம் தான், ஆனால் நான் எலெக்ஷனுக்காக எடுத்துகிட்டு வரல, இது என்னோட சொந்த பணம், என்னோட தொழில் சம்மந்தமாக நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை, அது இவ்வளோ பெரிய கேஷ் ட்ராவல் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதுதான் சொல்கிறேன், தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி இதில் கமிட் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு பின்னாடி வரும் அப்படின்னு ஒரு கருதி இருக்கலாம். நான் குறிப்பிட்டது மாதிரி இது மாதிரி பணம் கைப்பற்றுதல் இதனால் வந்து ஒரு பின்னடைவு வந்துடும், வாக்காளர்கள் ஓட்டு போட மாட்டாங்கல்ல. அங்கே தேர்தல் வியூகம் எப்படி அமைக்கிறார், எதிரே இருக்கிற வேட்பாளர்கள் திமுகவிலையும் மற்ற இதுலேயும் போட்டிருக்கிற அந்த வேட்பாளர்களுடைய அவர்களுடைய பலம் என்ன, பலகீனம் என்ன அப்படிங்கிறத பார்த்து தான் இப்போ அவர் களமாடுகிறார். எனவே அவருக்கான வாய்ப்பு என்பது உண்மையிலே அங்கே சிறப்பாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. எப்படியும் முக்கிய பிரமுகர்களை குறிவைத்து அவர்களை வீழ்த்துவதுங்கிற அந்த வியூகத்தை திமுகவும் வகுக்கும். அங்கே திருநெல்வேலி நயினார் நாகேந்திரன், கோவையில் அண்ணாமலை அவர்கள், பக்கத்தில் நீலகிரியில் எல்முருகன் அவர்கள். அப்போ இந்த மாதிரியான முக்கிய வேட்பாளர்களை வீழ்த்தணும் அப்படிங்கிற பார்வை இருக்கும். அந்த முக்கிய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல இன்னும் தீவிரமாக பாஜகவும் களமாடும். அதனால் போட்டி கடுமையாக இருக்கும். வெற்றி வாய்ப்பு என்பது நான் குறிப்பிட்டது மாதிரி ஒரு 30 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றாலும் ஒரு 10-12 தொகுதிகளை மற்ற கட்சிகள் பிரிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக, பாஜக இவங்க எல்லாமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் கள நிலவரம், இப்போதைய கள நிலவரம். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார், வணக்கம்.